சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி அது வந்து கோடு வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால நாங்க மாட்டி இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் சார். நான் எதை நீங்க நாங்க சொல்றோம் நீங்க நினைச்சு விட்டு நினைச்சு நல்ல வாழ்க்கை எப்படி புரியவே இல்லை. நிச்சயமா அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ என்ன கேள்வியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க? இவ்வளவு காம்ப்ளிகேட் கேள்வி வேணா, நீங்க கேட்கலாம் டைரக்டா. நீங்க நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் திரு விஜயோட. இப்ப விஜய்னு சொன்ன கோச்சுக்கிறேன் எல்லாருமே, எல்லாம் திட்டம் நிக்கல என்னோட விஜயா அப்படின்னு. எனக்கு பாலிடிக்ஸே கிடையாதுன்னா எனக்கு வந்து சினிமால எது செத்து போயிட்டோமா, சினிமால டைரக்ட் பண்ணிட்டே செத்துனோம். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை மேடம் ஆக்சுவலா. சார் ஷூட்டிங் ஸ்பாட்ல மிஷ்கின் சார் எப்படி பேசுவாரோ அது மாதிரி 2 வார்த்தை நீங்க பேசி காமிங்க சார். ஓ மை காட். சார் அவர் மாதிரி டயலாக் ஏதாவது பேசி இல்ல எல்லாமே இல்ல உங்களுக்கு மாதிரி காட்ட சொன்னாங்க. மிஷ்கின் சார் நீங்க சம்பளம் நிறைய கேக்குறதா சொன்னாங்களே, ஒரு படத்துக்கு எப்படி கமிட் பண்றீங்க? எங்கம்மா இருக்கு, எங்க இருந்து வருது? கவிதா கொஞ்சம் எந்திரிச்சு கேளு கவிதா. உன் குரலை நீ எங்க போட்டாலும் கேட்கணும் ஆக்சுவலா. என்னமா சம்பளம் அதிகமா கேக்குறதா சொன்னாங்களே. ஆமா, அதாவது டாக்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது நடிக்கிறது கேட்கறது குத்துறாங்க. ஆமா, மியூசிக் ஷோக்கெல்லாம் ஜட்ஜா போறீங்க, உங்களோட ஃபேவரட்டான சாங் எங்களுக்காக ஒரு 2 லைன்ஸ் பாட முடியும்? திங்கள் வந்து தீண்டும் போது மனசுல, திங்கள் வந்து காயும் போது என்ன வந்து வந்து மோதுதல்லா என்னபடி உண்மையமா சொன்னேன் கண்ணா சின்ன கண்ணே. தேங்க்யூ. மிஸ்கின் சார், தமிழ் சினிமால இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு பன்னீர் சோடா கொடுத்தீங்கன்னா எப்படி கிரியேட்டிவிட்டி வரும், எப்படி சினிமா சீன் வரும், உடல்நலம் மனநலம் கிடாதா? பாண்டியராஜ் சார் பன்னீர் சோடா குடிப்பாரு எனக்கு தெரியும். நீங்க பன்னீர் சோடா குடிச்சது இல்லையா? பன்னீர் சோடா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு உடல் நலம், அறிவு நலம், மனநலம் எல்லாமே நல்லா ஜாஸ்தி ஆகும் ஆக்சுவலா. அது வந்து கோடு வேர்டு. நீங்க நான் எதை சொன்னீங்கன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதனால நாங்க மாட்டி இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். We coin a word called paneer soda. It can be a real paneer soda, it can be a pseudo paneer soda. நீ சொல்ற மாதிரி நான் பன்னீர் சோடா விட்டுட்டேன். அவர் சொன்னது 3 வருஷத்துக்கு முன்னால கதை. நீ ரொம்ப நல்லவன்டா வெங்காய கட்டா. மிஸ்கின் சார் ஃபாரின் போறாரு, கண்டென்ட் வேணும்னா வாங்கிக்கோங்க சீக்கிரமா. மிஸ்கின் சார், ஜெயராம் சார் கூட வந்து வருத்தப்பட்டாரு, என்ன கூப்பிடவே மாட்டாங்க, என்ன கூப்பிடவே மாட்டாங்க பன்னீர் சோடா இல்ல அப்படின்னு. எப்ப கூட போறீங்க சார்? நீங்க பன்னீர் சோடா சாப்பிடுற மாதிரி ஐடியா இருக்கா சார்? நான் எதை நீங்க நாங்க சொல்றோம் நீங்க நினைச்சு விட்டு நினைச்சு நல்ல வாழ்க்கை எப்படி புரியவே இல்லை. ஏன் சார் நல்லவங்களா வரீங்க? பன்னீர் சோடா பன்னீர் சோடா குடிச்சா இல்லையா சார் நீங்க? பாண்டி ஜெயராம் சார், சரிங்க சார், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து மேடம் கூட நடிக்கிறீங்க, அந்த பாண்டிங் எப்படி இருந்தது? ஏன்னா ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்து அவங்க டோட்டலாவே இருக்காங்க, ரொம்ப அமைதியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து ரொம்ப கரெக்டா வந்து கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்ப வந்து எல்லாமே டோட்டலா சரிப்பா எல்லாம் நம்ம பசங்க தானே பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு அந்த பாண்டிங்? இல்ல, நாங்க கிட்டத்தட்ட கடந்த 40 வருஷங்களா நிறைய படங்கள், 25 படத்துக்கு மேல ஹீரோயினா பண்ணுது. எந்த இடத்துல அந்த கிவ் அண்ட் டேக் மாதிரி, எந்த இடத்துல நம்ம எந்த ரியாக்ஷன் போட்டா முரோசி அதை எப்படி திருப்பி ரியாக்ட் பண்ணுவாங்கிறது, அது இத்தனை படங்கள் பண்ணதுனால நிறைய தெரியும். நான் வந்து சேர்ந்து நடிச்ச படங்கள்லயே 6 படத்துக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கேங்க மலையாளத்துல. சோ அது அப்பப்ப தெரியும். அதனால இந்த படத்துல எல்லாமே நான் பண்ற ஒவ்வொரு டைலாக்கும், நான் பண்ற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்க ரியாக்ஷன், அது மாதிரி அவங்க பண்றதுல என்னோட ரியாக்ஷன், அதுதான் இந்த படத்திலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது அவங்களால எனக்கு கரெக்டா தெரியும், நான் இப்படி போட்டா அவங்க அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பாண்டி இங்க மணி, வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லா இருக்கு ட்ரெய்லர் பாருங்க. இப்போ 2 கேள்விகள் எனக்கு உங்ககிட்ட. ஒண்ணு வந்து ஊர்வசியம்மா பேசும்போது சொன்னாங்க, இந்த படம் வந்து மலையாள படங்கள் ரொம்ப வேகமா எடுப்பாங்க, ஆனா மலையாள படத்தை விட வேகமா வந்து இந்த படம் எடுத்தது எப்ப ஷூட்டிங் ஆரம்பிச்சு எப்ப முடிச்சீங்கன்னே தெரியல அப்படின்னாங்க. அது ரொம்ப பெரிய காம்ப்ளிமெண்டா பாக்குறேன்.
எத்தனை நாள் எடுத்தீங்க ஒண்ணு, அண்ட் இதுக்கான கதை எங்க இருந்து ஆரம்பிச்சது? இந்த கதை வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ரைட்டிங்க்கு என்ன வாட் இன்ஸ்பயர்ட் யூ? எங்க இருந்து ஆரம்பிச்சது? தொடக்க புள்ளி அது. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா பட்ஜெட் பிசினஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறா. ஒண்ணும் இல்லை, 45 நாள் படத்தை முடிச்சிட்டோம். 45 நாள் படம், 2 நாள் இந்த ப்ரொமோஷனுக்கு 2 நாள். அதுக்கு எல்லாமே காரணம் என்னுடைய டீம், என்னுடைய ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா அவங்க ஒன் டேக் ஆர்டிஸ்ட் எல்லாருமே. அப்புறம் இவங்களை வச்சுக்கிட்டு எத்தனை நாள் எடுக்கிறது, அது பெரிய இதுவா இருந்தது. ஆமா, 2 ஆமா 60 டேஸ் சொல்லலாம். ஆமா, ஏன்னா 2 கால் ஷீட் போனோம், அதனால போனோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்குள்ள எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அம்மா சொன்னது மாதிரி கேமராமேன் வந்து அப்படியே ஃபுல்லா வீடியோ தெரியாது, ஃபுல்லா பிளாக் லைட்ல போட்டு மூடிடுவார். சின்ன இடம் தான். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க பண்ற காமெடியை சிரிக்கிறதுக்காகவே கூட்டமா எல்லாம் மேக்கப் எல்லாமே அப்படி நின்றுவாங்க, உங்க காம்போவை பார்த்து சிரிக்கிறதுக்காகவே. ஒவ்வொரு போயிட்டே இருக்கும். அதனால அதுக்குள்ள வந்து அம்மா சொன்னது மாதிரி அந்த ரைட்டிங் தான் வந்து அந்த சிரிப்பை வந்து அவ்வளவு கொடுத்தது. அதுக்காக வச்சு அது ரைட்டிங்கா வந்து இந்த படத்துக்கு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலே எழுதினேன். இது வந்து லாக்டவுன் டேதுலயே அந்த கதையை நான் எழுதிட்டேன். ஒரு சின்ன ஸ்பார்க் தான். என்னுடைய அஸ்வின் அசிஸ்டன்ட், கப்புள் ஃப்ரெண்ட்லி டைரக்டர், அவன் வந்து ஒரு வெப் சீரிஸ் சொன்னான், இது பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னான். அந்த ஹிந்தில வந்து குல்லக் அப்படின்னு சொல்லி சோனில இருக்கும் அந்த வெப் சீரிஸ். அதை நான் பார்த்தேன். இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அதை தழுவல் அப்படின்லாம் போட்டுறாதீங்க, அது சீன் எதுவுமே இருக்காது. அதுல ஒரு அப்பா அம்மா 2 ஆம்பளை பசங்களுக்கு நடக்கிற ஒரு கதை. அது வந்து இது மாதிரிலாம் நான் வந்து ஒரு வாரத்துல கதை பண்ணிடுடா அப்படின்னு எங்க பண்ணுங்கன்ட்டு போயிட்டான். அந்த சவாலை எடுத்துக்கிட்டு பண்ண இந்த கதை தான் இந்த கதை. அது வந்து அப்புறம் வேறையா சுவாரஸ்யம் மாறி அதுக்குள்ள ஒரு கொலை விழுந்தா எப்படி இருக்கும், அந்த கொலையை யாருது அப்படின்னு அது வந்து ஒரு கதைகளி நான் ஏற்கனவே பண்ணிருக்கிறதுனால அந்த மூடுக்குள்ள இதை வந்து ஒரு டார்க் காமெடியா பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நான் ஸ்கிரிப்டா எழுதி தூக்கி வச்சுட்டேன். அப்ப ஜெகனன்கிட்டையும் திவ்யா அப்ப வந்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு படத்துல ஒப்பிட்டு இந்த ஸ்கிரிப்ட் புக் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து, சார் இந்த உடனே பண்ணுங்க சார், ரைட்டிங்கா செம்மையா இருக்கு அப்படின்னா. சண்முகராஜ்னு சொல்லி நண்பர் ஒருத்தர், அவரும் வந்து பாண்டியராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து உங்களுடைய ரைட்டிங் அது வேற மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னதுனால, சரி இது போய் படமா பண்ணிடலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொன்றும் இந்த படத்தை பண்றதுக்கு ஒரு உந்துதலா இருந்தாங்க. அதுல எங்க உதவி இயக்குனர் ஜீவான்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன்கிட்ட தான் நான் எழுதி டைப் பண்ண சொல்லுவேன். அவன் பண்ணும்போது டைப் பண்ணும்போது அவன் பயங்கரமா இதுவாகும், சார் செம்மையா இருக்கு சார், இது ரைட்டிங்காவே நல்லா இருக்கு அப்படின்னு. அப்ப எல்லாருமே சேர்ந்து இந்த பிரிம்பலனுக்குவ என்னை பண்ண வச்சிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சார், தமிழ் கமல் சார் அவங்க நடிக்க காரணம் என்ன? 7 வருஷத்துக்கு வாங்கின கடனா இல்ல நன்றி கடனா? கடன், நன்றி கடன் ரெண்டுமே இருக்கு. அன்னைக்கு வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கிடையாது. எனக்கு பிரச்சனை வரும் போதெல்லாம் வந்து ஒருத்தன் போன் அடிப்பேன். எப்பவுமே இல்லைன்னு சொல்லாம கொடுக்குற ஒரு நல்ல நண்பர், ஆத்மார்த்தமான நண்பர். அது மட்டும் கிடையாது, என்னைய வந்து காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு பாக்குறது எல்லாமே வந்து என்ன ஒரு ரெசிப்டார். என்னை வந்து ரொம்ப அப்ப அவருக்கு ஒரு இந்த கதை வந்து நல்லா இருக்கு, அவருக்கு இந்த இதை கொடுத்தோம்னா அந்த நட்புக்கு ஒரு மரியாதையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அவரை நடிக்க வச்சதுக்கு காரணம் வந்து அவருக்கு அரசியல்ல ஆசை இருக்கு, அவர் மூஞ்சிய வெளியில நல்லா காட்டலாம் அப்படிங்கிற ஒரு நண்பனுடைய ஆசைன்னு வச்சுக்கலாம். மிஸ்கின் சார் இங்க சார் ஆக்சுவலி கேள்வி பதில் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோன்னு நிச்சயமா அரசியல் கேள்வி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ என்ன கேள்வியா இருக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க, என்ன பதில் உங்ககிட்ட இருந்துச்சு? இவ்வளவு காம்ப்ளிகேட் கேள்வி வேணா, நீங்க கேட்கலாம் டைரக்டா. நீங்க இல்ல நீங்க எனக்கு புரியுது, you are very smart, I know, I understand totally, but I think you emit out that question. ஓகே சார், இப்ப இருக்கிற சூழல் எப்படி இருக்கு, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எக்ஸ்ட்ரானரியா இருக்கு. உருவசி மேடம், நான் வந்து கண்ணால பார்த்தேன், நான் வந்து ஒர்க் பண்ணிருக்கேன் திரு விஜயோட. இப்ப விஜய்னு சொன்ன கோச்சுக்கிறேன், எல்லாருமே எல்லாம் திட்டம் நிக்கல, என்னோட விஜயா அப்படின்னு. என்னுடைய தம்பி சகோதரர் நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு ஒரு பெரிய அமைதியா இருந்துச்சு. என்னைக்கு ஆரம்பிச்சாலும் எங்க அசிஸ்டன்ஸ் சொன்னேன், ஐ திங்க் there is going to be another tsunami அப்படின்னா. I told him very specifically the day he is going to walk into the Kanyakumari or south extreme, people going to follow him like anything. சொன்னேன். நான் சொன்னது நடந்துச்சான்னு தெரியாது, ஆனா deep down I felt that this man will come out. என்னுடைய ஆபீஸ்ல நிறைய நண்பர்கள் வருவாங்க, டைரக்டர் நண்பர்கள் வந்து நிறைய ரைட்டர்ஸ் வருவாங்க.
எல்லாருமே வந்து யாருமே ஒரு சீட்டு 2 சீட்டு தாங்க வருவாங்க கூட அது கூட சொல்லல. ஒரு சீட்டு கூட வரமாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்வீப் ஆக்சுவலி இது வெரி ஹார்ட் ஒர்க்கர், வெரி ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா ஸ்ட்ராங் வில் மேன் ஆக்சுவலி. அண்ட் இப்போ வந்து அவர் வந்து சினிமாவில் இருக்கும்போது வந்து ஒரு கால் ஷீட்ல ஹீரோவா இருந்தாரு. இனிமே வாழ்நாள் போதும் ஹீரோவா இருக்கும் ஆக்சுவலா இருப்பாரு. வில் டூ குட் ஆக்சுவலி. வில் ஆல் ப்ரே ஃபார் யூ. வில் டூ குட். ஐ நோ இப்போ நம்ம நிறைய பேர் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன் எல்லாம் பண்ணாங்க. நான் பழகினது ஒரு 60 நாள், அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆக்சுவலி. அந்த 80 நாட்கள்லாம் ஐ குட் சி, பிகாஸ் நான் நிறைய வாழ்க்கையை படிக்கிறேன், நிறைய யோசிக்கிறேன். இஸ் a கிரேட் மேன் ஆக்சுவலி. இஸ் a கிரேட். இப்ப சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து இதெல்லாம் வந்து தேர்தலுக்கு முந்தி தேர்தலுக்கு சொல்ல மாட்டேன். பிகாஸ் we are apolitical. We know both the families. எங்களுக்கு தெரியும், எனக்கு உதவியும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நாங்கள் தேர்தல் அப்ப நாங்கள் எதுவுமே சொல்லக்கூடாது. We have to keep quiet. There are the places where we have to keep quiet. We have to keep quiet. So I kept quiet actually. But deep down, I felt this is going to happen. 100% is going to happen. I know that, and it's happened. And he is going to do wonder. I'm telling you. நான் வந்து நிச்சயமா போய் எந்த ஒரு ஹெல்ப்புக்கும் போகல. அவர் எந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்ப்பேன், டிஸ்டன்ஸ் வந்து வாழ்த்துவேன், டிஸ்டன்ஸ் தான் அவருக்கு ப்ரே பண்ணுவேன். இதுக்கு நான் சொல்றது வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு அஜெண்டாக்காவும் நான் சொல்லவே இல்லை. He will do great things. நம்ம சொல்லலாம் அவருக்கு என்ன அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டு. வந்த எல்லாருக்குமே அனுபவம் கிடையாது. அவருக்கு நல்ல மனுஷங்க இருக்கிறாங்க, சகாயம் போன்ற மனிதர்கள் இருக்காங்க. They will teach him. Best people இருக்காங்க. They will teach him. He will do great things to people. I know that. Thank you. பாலிடிக்ஸே கிடையாது. எனக்கு வந்து சினிமால எது செத்து போயிருக்கோமா, சினிமால டைரக்ட் பண்ணிட்டே செத்துனோம். சினிமாவை தவிர எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு ஆக்சுவலா. ஏன்னா சினிமாவில் இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சுதந்திரம் நான் பாலிடிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கிடைக்காதுமா. எனக்கு வந்து இந்த சினிமாவுக்கு வந்தது எங்க தலைமுறை ஒரு 100 தலைமுறைக்கு எனக்கு வந்து புண்ணியம் செஞ்சிருக்கு. எனக்கு ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ். No point in my life will enter into politics. That is not my forte actually. தமிழ்குமார் சார், நீங்க விஜய் சார் போய் மீட் பண்ணீங்க. அவர்கிட்ட வந்து தமிழ் சினிமாவை பத்தி ஏதாவது கோரிக்கை ஏதாவது வச்சுக்கிறீங்களா? என்ன நிறைய வச்சிருக்கோம், நிறைய ஒரு மனுவாவும் கொடுத்துருக்கோம், பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கேன். ஊருஷ் மேடம், பாண்டியராஜ் சார் சொன்னாரு, ஒரு முக்கியமான உங்க வீட்டுல வந்து ஒரு துஷ்டி இது இருக்கும்போது, அண்ணன் இருக்கும்போது வந்து நீங்க நடிச்சீங்க, மறுநாளே வந்து நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீன்லன்னு. நீங்க நினைச்சிருந்தா இந்த ஷூட்டிங் வந்து கேன்சல் பண்ணிருக்கலாம். ஆனா வந்து இது இல்லாம நடிச்சீங்க, அதுவும் காமெடி சீனு. அப்ப வந்து ஒரு சிஸ்டரா உங்க மனநிலை எப்படி இருந்தது, ஒரு நடிகா மனநிலை எப்படி இருந்தது? அது வேண்டாமே, இது ஒரு எமோஷனல் மீட்டிங் இல்லையே. அது ஒரு இன்சிடென்ட். அவர் நல்ல விதமா சொல்லி அதை விட்டுட்டார். அதை பத்தி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுனாலதான் உங்க யாருக்கும் நான் அதை பத்தி சொல்லல. இது 100% பர்சனலான ஒரு விஷயம். அது என்ன ஒண்ணு, அந்த யூனிட்ல யாருமே அதை என்கிட்ட கேட்கல, டைரக்டர் கேட்கல. எஸ்பெஷலி ஜெயராமுக்கு என் ஃபேமிலியில எல்லாரையுமே தெரியும் வருஷக்கணக்கா. அவர் எதையுமே கண்டுக்கல. அவரு அதுக்கு முந்தின நாள் எடுத்த காமெடி சீனை பத்தி எல்லாம் பேசி பாண்டியராஜ் எதுவுமே கண்டுக்கல. ஏன்னா எதையாவது கேட்டாக்கா நம்ம அந்த இது மாறிடும் இல்லைங்களா. அவர் ஒரு பெருந்தன்மையான ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்ம அதை இப்ப டிஸ்கஷன் வச்சுக்க வேண்டாம். ஓகே சார். பாண்டியராஜ் சார், நீங்க ஸ்டேஜ்ல சொன்னீங்க சாண்டி மாஸ்டரை வச்சு செஞ்சேன், இன்னும் நல்லா நடிக்கிற வருவாருன்ட்டு. அவரை இப்ப வச்சு நீங்க ஹீரோ பண்ண போறீங்க. ஹீரோ பண்றதுக்கு இந்த படத்துல ஒரு ஹீரோ தான். ஜெயராம் சார் எப்படி ஹீரோவோ, சாண்டி மாஸ்டர் ஒரு ஹீரோ, மிஸ்கின் சார் ஒரு ஹீரோ, ஊர்வசியம் எல்லாருமே இந்த படத்துல எல்லா கருத்துக்குமே ஒரு இது இருக்கும். எப்பவும் இல்ல, இப்பவே அவர் சீக்கிரமா இன்னும் 2-3 வருஷத்துல தவிர்க்க முடியாத தமிழ் சினிமாவுடைய ஹீரோல சாண்டி மாஸ்டர் கண்டிப்பா இருப்பாரு. அவரை நானும் சேர்ந்து கண்டிப்பா பண்ணுவோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. பூரா பன்னீர்சோடான்னு இருக்கு சார். அது பரமலாவுக்கோ பன்னீர்சோடா. அனைவருக்கும் நன்றி. குரூப் போட்டோ.